யூடியூப் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மேக் பண்ணுறது என்ன தெரியுமா, நம்ம கமெண்ட்ஸ் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி நம்ம இது பண்ணுறோம்னா அந்த வீடியோவுக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க தெரியுமா. அந்த கமெண்ட்ஸ் வந்து கைட்லைன்ஸ் நம்மளே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்தது. அந்த அப்டேட் வந்து நம்ம சேனலில் வந்து செட்டிங்கில் போனால் உங்களுக்கு செட்டிங்கில் கிடைக்கும் பாரு. செட்டிங் கைட்லைன்ஸ் தான், சேனல் கைட்லைன்ஸ் செட்டிங்னு இருக்கும். அந்த வந்து செட்டிங் வந்து 3 பாக்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த 3 பாக்ஸில் வந்து என்னென்ன பாக்ஸ் ஃபஸ்ட்டுன்னா, ஒரு வெல்கம்னா ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறாங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணி வராங்கன்னா ஃபாலோ பண்ணி வாங்க சொல்லி ஒரு பெருமையாக மரியாதையோடு கூப்பிட்றோன்னு சொல்லி ஒரு வெல்கம் பண்ணி ஒரு மெசேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டாவது பாக்ஸில் இந்த வீடியோக்கும் எதுவும் ஒவ்வொரு வீடியோவில் பார்த்தீங்களா, ஒவ்வொரு சேனலில் பார்த்தீங்களா கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்க, கெட்ட இது வார்த்தைகள்லாம் லிங்க் பண்ணியிருப்பாங்க, இதுவாக ஒரு வார்த்தையாக ஜாஸ்தி அது அசிங்கமான வார்த்தைகள்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த வார்த்தைகள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மெசேஜ், நம்ம இந்த வார்த்தைகள்லாம் பண்ணாதுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் அதான் நம்ம டைப் பண்ணி வச்சுக்கணும். 3வது பாக்ஸில் வந்து இந்த வீடியோக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் பண்ணக்கூடாது, ஸ்பாம் வீடியோ பண்ணக்கூடாது, ஃபார்ம் லிங்க்கு எதுவுமே ஃபார்ம் கமெண்ட்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 3 பாக்ஸு. இந்த 3 பாக்ஸு நம்ம ஸ்டெப் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ரிப்பேர் பண்ணால் யாருன்னா கமெண்ட்ஸ் பண்ண முடியும். அந்த 3 பாக்ஸில் இருக்கிறது என்னென்ன பச்சு பார்த்துட்டு வந்து அவங்க வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. கமெண்ட்ஸ் பண்ணும்போது என்ன தெரியுமா, உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணான்னா அந்த கமெண்ட்ஸ் பண்ணும்போதில் அவங்க பச்சு பண்ணுவாங்க, சரி உங்களுக்கு இந்த போல் இஷ்டம் இல்லை போலுக்குது சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வார்த்தைக்கு நல்ல வார்த்தை ஹை உங்கள் வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு சின்னதாக பண்ணிட்டு போவாங்க. அப்புறமா அந்த 3 பாக்ஸ் தான் பண்ணுவோம். அதில் வந்து எழுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த எழுத்துக்குள்ளே தான் நீங்கள் வந்து அந்த பண்ணி ஆகணும். அது எப்படி தெரியுமா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். செட்டிங்கில் போய் பாருங்கள், சேனல் கைட்லைன்ஸ் இன்னும் வந்திருக்கும். அந்த கைட்லைன்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சேனலுக்கு வந்திருக்கும், ஒவ்வொரு சேனலுக்கு வந்திருக்காது. நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு டவுட்டு, எல்லா யூடியூப்காரங்களும் சரி, உங்கள் சேனலில் எதனா டவுட் வந்துச்சுன்னா வேறு சேனலுக்கு போய் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது நல்ல வார்த்தையாக கமெண்ட் பண்ண சொல்லி இந்த மெசேஜ் பார்த்துட்டு யாருன்னா இப்போது நானே எனக்கே தெரியாது என் சேனலுக்கு எதனா ப்ராப்ளம் இருக்குதோ, அந்த சேனலுக்கு ப்ராப்ளம் வந்து டவுட் கேட்குனா ஒருத்தர் மெசேஜ் பண்ணும்போது அதை பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுவேன். அதை மெசேஜ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸில் வந்து வெல்கம் டு என்ன சொல்லுவேன், வெல்கம் டுன்னா ஒரு மரியாதை வார்த்தை எனக்கு இந்த சேனலில் போகும்போது ஒரு மரியாதை ஹை வெல்கம் சொல்லி போட்டிருப்பாங்க, ஆல்ரெடி போட்டிருப்பாங்க, முடிஞ்சிச்சுங்களா. அது ஒன்று ஆச்சு. ரெண்டாவது பாக்ஸில் வந்து நான் சொல்கிறேன், இது ஃபஸ்ட்டு எழுத்து வந்து 85 எழுத்து தான் வரணும். 85 மேலே இருக்கக்கூடாது. நீங்கள் எதனா ஒரு இது பண்ணால் கூட சரி 85 தான் எழுதுறோம். அந்த 85 எழுத்துக்குள்ளே நீங்கள் எதனா ஒன்று சின்னதாக பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரெண்டாவது பாக்ஸ் வாங்க காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட் பாக்ஸில் அது போல் வெல்கம் இது பண்ணிட்டேன், யுவர் போல் சொல்லிட்டேன். ரெண்டாவதுன்னா ஃபஸ்ட்டு இது வந்து யுவர் வெல்கம் டு மெசேஜ் பண்ணி வச்சிங்களா. ரெண்டாவது பாக்ஸில் வந்து சிவில் ஃபார்மேட் வந்துருக்கோம். அந்த சிவில் ஃபார்மேட்டில் அது போல் ஆச்சு. இப்போ ஃபஸ்ட்டு 1 இருக்குது. அந்த 1 வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஓனாக செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லையா அது அவங்க கொடுத்துக்கிறதுலையே கொடுத்துக்கலாம். அது எப்படி நம்ம ஃபஸ்ட்டில் வந்து அவங்க கொடுத்துக்கிறது இதில் கூட பார்க்கலாம், இல்லை வேணும்னா அவங்க டிலீட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லி சொன்ன போல் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டில் வந்து 1ல் வந்து பெஸ்ட் சிவில் ஃபார்ன்னு அதிலே கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டுக்கு இது செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம சேனலுக்கு வரவங்க கரெக்டாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நாகரிகமானா நல்ல வார்த்தையாக கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லி நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்க மாதிரி இந்த வீடியோக்கு முன்னே சொல்லியிருக்க மாதிரி அது போல் நல்ல வார்த்தையாக கமெண்ட் பண்ணுங்கள், நல்லது உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ நல்ல வார்த்தையாக கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லி அது போல் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போது அவங்க வந்து மெசேஜ் பண்ணும்போது அவங்க பார்த்துட்டு நல்ல வார்த்தையாக கேட்கலாம்னு சொல்லி நல்ல வார்த்தையாக கேட்பாங்க. நல்ல வார்த்தையாக கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க, அப்போது வந்து அந்த இது வந்து கமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும். அதே ரெண்டாவது பாக்ஸ் கூட என்ன தெரியுமா, இந்த வீடியோக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் எதுவுமே சம்மந்தம் இல்லாத வார்த்தைகள் கமெண்ட் பண்ணாதீங்க. அப்படின்னா ஒவ்வொரு சேனல் நீங்கள் பார்த்துருப்பாங்க, கீழே வந்து கெட்ட வார்த்தையை திட்டிருப்பாங்க. கெட்ட வார்த்தைன்னா அவங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, கெட்ட வார்த்தை கமெண்ட் பண்ணிடுவோம். அந்த வார்த்தைகள்லாம் வரக்கூடாது, கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டாவது பாக்ஸில் வந்து அது போல் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து விட்டுருங்க, அது 85 எழுதுது நான் இது பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் பண்ணும்போது 85 எழுத்து உங்களுக்கு என்ன இருக்குமோ அது பண்ணும். அதே போல் ரெண்டாவது
ரெண்டாவது பாக்ஸ் இருக்கும், அது போல் பண்ணணும். இதுபோல் நல்ல வார்த்தையாக கமெண்ட் பண்ணுங்கள், நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தைக்கும் பண்ணாதீங்க, இந்த வீடியோக்கு சம்மந்தம் இல்லாமல் இது பண்ணாதீங்க. மூணாவது பாக்ஸ் இருக்குது, அந்த மூணாவது பாக்ஸுக்கும் சரி, மூணாவது ஸ்டெப் இருக்கும், 3 பாக்ஸ் இருக்கும். அந்த மூணாவது பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் எந்த வார்த்தைக்கும் கமெண்ட் பண்ணாதீங்க. உங்கள் நல்ல வார்த்தை இந்த வீடியோக்கு என்ன சம்மந்தம் வேணுமோ அது போல். இப்போது ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் எதனா ஒரு உங்கள் சேனலுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா, உங்கள் வீடியோக்கு எதனா ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுவோம். நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணும்போது அப்போ என்ன பண்ணுவாங்க, யாருன்னா கமெண்ட் பண்ணி பார்க்கலான்னா, ஒரு டவுட்டுக்கு தானே கமெண்ட் பண்ணுறீங்க, அது போல் டவுட்டுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது கீழே கமெண்ட் பண்ணி எனக்கு இது போல் ப்ராப்ளம் இது நீங்கள் என்ன சொல்லிங்கன்னு சொல்லி அது போல் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு வார்த்தை என்ன பண்ணுவோம், இதுக்கு சம்மந்தம் இந்த வீடியோக்கு சம்மந்தம் இல்லாமல் போடுவாங்க, இந்த வீடியோக்கு சம்மந்தம் இல்லாமல் கமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன புரியுது, அவங்களுக்கு புரியுதில்லை எந்த வீடியோ நம்ம போடுறது, எந்த வீடியோ இந்த கமெண்ட் பண்ணிக்கிறாங்க சொல்லி அது சம்மந்தமானது. இந்த மூணாவது பாக்ஸில் வந்து இந்த வீடியோக்கும் இதுக்கும் சம்மந்தமாக இருக்கிற போல் ஸ்பாம் கமெண்ட் பண்ணாதீங்க. அப்படின்னா ஸ்பாம்னா கமெண்ட் பண்ணாதீங்க, எந்த வார்த்தைக்கும் சரி. கமெண்ட்னா லிங்க்கோ இதுவும் ஃபார்ம் ஆகிடும், ஃபார்ம் ஆகிட்டோம்னா அதுக்கு தான் மூணாவது பாக்ஸுக்கு. மூணாவது பாக்ஸில் வந்து எந்த இது கமெண்ட்டும் வந்து ஃபார்ம் கமெண்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து. ஃபார்ம் வேணால் நம்ம இது பண்ணுறது உங்களுக்கும் வர்றதில்ல, நம்மளுக்கும் இது வர்றதில்ல, அதனால ஃபார்ம் கமெண்ட் பண்ணாதீங்க. அதுவும் நீங்கள் ஃபார்ம் கமெண்ட் பண்ணால் கூட சரி, ஒரு 60 நாள் தான் இப்போ வந்து செட்டிங் ஆகிடுது, 60 நாள் தான் இருக்கும். அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது நாகரிகமாக ஒரு சேனலுக்கு உங்களுக்கு டவுட் இருக்கும்போது ஒரு இதுவாக பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா யாரெல்லாம் சொல்லுவோம் பதில் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் எந்த வார்த்தையும் சரி எது இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணும்போது நல்ல வார்த்தையாக எதுக்கு நம்ம இந்த வீடியோக்கு சம்மந்தமாக இருக்குதா இது சொல்லி ஃபஸ்ட்டு, இந்த கெட்ட வார்த்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டாவது, மூணாவது வந்து ஃபார்ம் கமெண்ட், இந்த சேனலுக்கு ஃபார்ம் கமெண்ட் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கின்னு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நல்லதாக இருக்கும். நாளைக்கு வந்து ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுபோல் பண்ணுறதுனா நல்லா பண்ணி கமெண்ட் பண்ணுறதுக்கு டவுட் இருக்கிறது கேளுங்க. யாரும் என் சேனல் கூட வேணாம், என் சேனல் கேட்கறது கூட கேட்காம இருக்கலாம், எனக்கும் வேணாம். ஸ்பாம் கமெண்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து, எல்லாம் நல்ல வார்த்தையாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கும், இருக்கிற சேனல் வீடியோ போடுறவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கும். இந்த வீடியோ போடலாம் இவங்க கேட்டுக்கிறாங்களே கமெண்ட் பண்ணிக்கிறாங்களே, அதுபோல் என்ன பண்ணுவோம், ஒரு வீடியோ வந்து அவங்களே மனசு வந்து போடுவாங்க, கமெண்ட் பண்ணிக்கிறாங்களே அந்த வீடியோ போடுவாங்க. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்ந்து வருங்கன்னா கமெண்ட்ஸ் பற்றி நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பற்றி நான் சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பார்த்து தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போட முடியும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.